Hi friends, சாத்தூர் ஸ்ரீராமகிருஷ்ணன் மகேந்திரன் தரகன். ஆல்ரெடி நீங்கள் டிவிஎஸ் வண்டியில் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து மறுபடியும் டவுட் நிறைய அதிகமாக கேட்குறீங்க. ஒரு 10 கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்து என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 300 கிலோமீட்டருக்கு வந்து பிரேக்ஸு வந்து மாற்ற வேண்டியதாக இருக்குது எக்ஸல் கண்ட்ரோலில் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்களோட வீல் ட்ரம்மு வந்து வீக்காக இருக்கலாம், அதனால் பிரேக்ஸு வந்து நல்லா இருக்கும், ஆனால் பிரேக் பிடிக்காது. பிரேக் ஷூ வீல் ட்ரம், அதனால் வீல் ட்ரம்மாக மாற்றினாங்கன்னா பிரேக்ஸ் வந்து மாற்ற தேவையில்லை. 164V அப்பாச்சியில் ரைட் சைடு மோட் ஆப்ஷன் எதுக்கு? RTR வண்டியில் நமக்கு வந்து எந்த வண்டியிலும் இல்லாது நம்மக்கிட்ட இருக்குது. ரெயின் மோடு, ஸ்போர்ட் மோடு, அர்பன் மோடுன்னு சொல்லி. அதாவது பிரேக் சிஸ்டம் நம்ம வந்து ரெயினில் போகும்போது பிரேக் ஷார்ப்பாக பிடிச்சா கீழே வந்துடும். அதனால் அது வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. என்ன ஷார்ப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போட்டிருக்கேன். பிடிச்சா கொஞ்சம் போய் நிற்கணுன்றதுக்காண்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரெயின் மோடு. ஸ்போர்ட் மோடில் வந்து பிடிச்ச உடனே நிற்கணும், அது தனியாக அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் அந்த மோடு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸல் 100ல் கிளச்சு கிளச்சு பெல் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கள். 100ல் கிளச்சு பெல் வந்து நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றுறது தான். 2500 கிலோமீட்டரோட இன்ஜின் ஆயில் ஊற்றினாலே அது வந்து கிளச்சு பெல்லும் மெயின்டெனன்ஸ் ஆகிக்கிறோம். அதில் வந்து வேறு மெயின்டெனன்ஸ் தனியாக எதுவும் பண்ண தேவையில்லை. டிவிஎஸ் என்டார் XP எடிஷனுக்கும் XT எடிஷனுக்கும் கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரத்தில். அதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி. RTR 160 டிஸ்க்கு பேட் ரேட் வந்து முன்னாடியும் பின்னாடி ஒரே ரேட்டு தான், 480 ரூபா சம்திங். அப்போது செயின் ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, அதில் வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன கம்பெனி ஆயில் யூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. நம்ம லூப்ரிகேட் செயின் ஸ்ப்ரேவே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து 500 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் செயினை வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக கொஞ்சம் கழுவி செயின் ஸ்ப்ரே அடித்தோம் அப்படின்னா, செயின் டைட் பண்ணாமல் அப்படியே செயின் ஸ்ப்ரே அடித்தாங்க அப்படின்னா 25,000 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட லைஃப் வரும். அது 500 கிலோமீட்டர் ஒரு டைம் அடிக்கணும், அடித்தா நல்லாயிருக்கும். அது செயின் ஸ்ப்ரே எதுனாலும் யூஸ் பண்ணலாம், இந்த கம்பெனி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கிடையாது. டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 PS6 மாடலில் டிவிஎஸ் Truth ப்ரீமியம் ஆயில் யூஸ் பண்ணலாமா? Truth ஆயில் நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு இந்த ஆயில் தான் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. டிவிஎஸில் எல்லா வண்டியிலையுமே எல்லா கம்பெனிலையுமே கொடுத்துருப்பாங்க. அந்தந்த வண்டிக்கு அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஜூபிட்டர் 125 அதுக்கு வந்து ப்ரீமியம் ஆயில் தான், Truth ஆயில் கிடையாது, ப்ரீமியம் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். XL 100க்கு தான் Truth ஆயில் யூஸ் பண்ணணும். அப்பாச்சிக்கு சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணணும். அந்தந்த வண்டிக்குரிய ஆயில் தான் அந்தந்த வண்டிக்கு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. ஆக்சிலேட்டர் கேபிள் காமனாக எல்லா வண்டிக்கும் எப்போ மாற்றணும்? கஸ்டமரை பொறுத்த மட்டும் ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து அந்த தான் மாற்றுவாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். மிச்சபடி அவங்க சொன்னாலும் மாற்ற மாட்டாங்க. Accelerator cable மாற்றணும் சார். இல்லை அதோட ஃபங்க்ஷன் ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன், எனக்கு வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா மாற்றுவாங்க. ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து மேக்ஸிமம் 30 to 35,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றிட்டாங்க அப்படின்னா வண்டி இப்போ திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், அந்நேரம் கேபிள் வந்து போயிடும். அது நம்ம ஒரு தடங்களா நாங்கள் ஆச்சாரமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நினைப்பாங்க. அதனால் நீங்கள் 30,000 to 35,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் ஆக்சிலேட்டர் கேபிளோ பிரேக் கேபிளோ எல்லா கேபிளும் மாற்றிட்டிங்கன்னா நம்ம வண்டியோட லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளும் சேஃபாக எங்கனாலும் வண்டி எடுத்து தைரியமாக போகலாம். ரைடர் வெஹிக்கிளில் வந்து கிளச் பிளேட் எப்போ மாற்றணும்? இது வரைக்கும் நம்ம ரைடர் வண்டி இப்போ லான்ச் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓடி இருக்குது. இது வரைக்கும் கிளச் பிளேட் மாற்றலை. பிக்கப் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் கம்பெனி ரெக்கார்டு படி 28,000 கிலோமீட்டருக்கு ரைடர் வண்டிக்கு கிளச் பிளேட் மாற்றணும். ஆனால் இப்போ 40,000 வரைக்கும் ஓட்டியிருக்காங்க கஸ்டமர், எந்த ப்ராப்ளமும் இல்லை, பிக்கப்லாம் நல்லா இருக்குது, சவுண்டும் எதுவும் வரலை. ஆனால் கம்பெனி ரெக்கார்டு படி 28,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் மாற்றணும். RTR 162 மைலேஜ் எவ்வளோ? எனக்கு இந்த டவுட் நிறைய. அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு அப்பாச்சி மாடலில் பொறுத்தா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். கம்மியான்றதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 35, 36 இதுதான். கம்பெனி ரெக்கார்டு 44, 45 இருக்கும். ரியல் டைமில் மைலேஜ் எடுத்தது வந்து 34, 35 தான், அதுக்கு மேலே கிடைக்காது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.